ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் க்ரஷோட கரண்ட் எனர்ஜி என்ன, அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். உங்கள் க்ரஷோட எனர்ஜி என்ன ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸ்பிரிட்ஸ் சொல்லுங்கள், நம்ம கலெக்டிவ்ஸோட க்ரஷ் மனசில் என்ன இருக்குது, அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். டெம்பரன்ஸ், டவர் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. நைட் ஆஃப் வான்ஸ், டெவில் ரிவர்ஸ்ட், நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம் உங்கள் க்ரஷோட கரண்ட் எனர்ஜி என்ன. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு பார்க்குறோம், டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, உங்களோட க்ரஷ் இப்போ பேலன்ஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பொறுமை தேவைப்படுது. ஒரு ஹீலிங் பீரியடில் அவங்க இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப நிதானமாக இருக்காங்க அவங்க. ஓகேங்களா, ரொம்ப நிதானமாக இருக்காங்க உங்கள் பர்சன். எந்த ஒரு விஷயமும் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம், எந்த விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த டெம்பரன்ஸ் கார்டு. லவ் மேட்டரில் கூட அவங்க ரஷ் இல்லாமல் ஸ்டெடியாக போகணும், நிதானமாக போகணும், பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டவர் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ முன்னாடி நடந்த பிரச்சனைகள், இந்த ஹார்ட் பிரேக், இல்லை ஏதாவது ஷாக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இப்போது அந்த பெயின்ஃபுல் எண்டிங்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஸ்டெபிலிட்டி வேணும் லைஃப்பில் அப்படின்னு தேடிட்டுருக்காங்க. அதை நோக்கி தான் அவங்க பயணப்பட்டுட்ருக்காங்கங்கிறது இந்த டவர் கார்டு மூலயமா தெரியுது. ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் வந்திருக்கு, ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே ரொம்ப பெயின் அனுபவிச்சிருக்காங்க. இப்போது அந்த மாதிரியான பெயின்ஃபுல் எண்டிங்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தாலுமே அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், லாங் டர்மாக இருக்கணும் அப்படின்ற தாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட மனசுக்குள்ளே ஏற்கனவே நடந்த இஷ்யூஸால் சில பயங்கள், சந்தேகங்கள் எல்லாமே இருக்குது. திரும்பவும் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன் உங்களோட க்ரஷ் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப நிதானமாக இருக்காங்க. எதுக்குமே எந்த விஷயத்துலையுமே அவசரம் காட்டாமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக போயிட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ், க்ரஷ்க்கு உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. ஓகேவா, ஒரு பேஷனும் இருக்குது. ஒரு க்ரஷ் லெவலில் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் உங்கள் கூட உங்கள் க்ரஷ் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இந்த எனர்ஜி சம்டைம்ஸ் இம்பல்சிவாக இருக்கலாம். ஓகே, அதனால் அவங்க எப்போவுமே ஒரு சாலிடான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு சாலிட் ஆக்ஷன் அவங்கக்கிட்டேருந்து வரும் அப்படிங்கிறது அன்ப்ரிடிக்டபிள். அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா, ஸோ உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அவங்க அது சம்மந்தமாக எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க. ஓகே, எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியல, ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா டெவில் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சைன். டெவில் கார்டு ரிவர்ஸில் வருதுங்கிறது ஒரு நல்ல சைன். ஏன்னா நெகட்டிவ் கார்டு ரிவர்ஸில் வருது அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜியும் ரிவர்ஸ் ஆகுது, அதுவுமே பாசிட்டிவாக மாறுதுங்கிறது தான். ஸோ அவங்களோட பாஸ்டில் இருந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ், அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகேவா, அவங்க இந்த கண்ட்ரோல், ஜெலசி, ஈகோ, ஓவர் அட்டாச்மெண்ட், ஓவர் திங்கிங், அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் விட்டு விலகி தள்ளி நிற்கிறாங்கங்கிறது இந்த டெவில் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கிறது மூலயமா தெரியுது. அது அவங்கள எமோஷ்னலாக ஒரு ஃப்ரீ பர்சனாக மாற்றுது. ஓகேவா, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து அவங்க விலகி போகிறது, இந்த மாதிரி நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்லேருந்து அவங்க விலகி போகிறது அவங்கள ரொம்ப ஃப்ரீயான ஒரு பர்சனாக ஃபீல் பண்ண வைக்கிது, மாற்றுது. ஓகே,
அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கார்டு தான் அவங்களோட ஒரு மெயின் எனர்ஜி. ஓகேவா? இந்த கார்டு வந்து ரொமான்ஸ் அண்ட் லவ் ஆஃபரை மெயின் பண்ணுற கார்டு. ஓகே, அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி ஒரு ஒரு ஸ்வீட் அண்ட் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து ஷோராக இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஒரு டே ட்ரீமர் மாதிரி அவங்க வந்து உங்களை இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதையுமே உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணலை, எதையும் சொல்லலை, கன்ஃபார்ம் பண்ணலை. பட் அவங்க வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லவ் மேட்டரில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்னர் அர்ஜ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் க்ரஷ் வந்து இப்போது ஏற்கனவே பட்ட காயங்களால் ஒரு ஹீலிங் அண்ட் பேஷன் அண்ட் லவ் எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரீடிங் மூலயமா, இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க. பாஸ்டில் வந்து நிறைய ஹர்ட் ஆனதால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கணும், ஒரு சின்ன ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணணும், மூவ் பண்ணணுன்னாலுமே ஹெசிடேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க வந்து உங்களை பற்றி ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ஷுவர் 100% ஷுவராக நமக்கு தெரியுது. ஸோ இப்போது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களே ஸ்லோவாக உங்ககிட்ட திரும்பி வருவாங்க, மூவ் ஆகி வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, இப்போது ஆரக்கிள் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போது யூனிவர்ஸ் கிட்டே கேட்கலாம், உங்கள் க்ரஷோட கரண்ட் எனர்ஜி என்ன, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்கள் யூனிவர்ஸ், நம்ம கலெக்டிவ்ஸோட க்ரஷ் கரண்ட் எனர்ஜி என்ன? எஸ்கேப், ஹோல்டிங் பேக், ரெசிப்ரோசிட்டி. ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்கேப். இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, ஐ லெஃப்ட் வென் திங்ஸ் காட் ஹார்ட். ஓகே, இந்த எஸ்கேப் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட க்ரஷ் சம்டைம்ஸ் ரியாலிட்டியை வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலும், உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அதை வெளிப்படுத்தாமல் வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்கிற மாதிரி நடந்துக்கலாம். ஓகேவா? அது வந்து அவங்களோட இன்னர் ஃபியரை காட்டுது. ஓகே, இந்த கார்டு மூலயமா உங்களோட க்ரஷ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன நடக்குதோ அதை டைரெக்டாக ஃபேஸ் பண்ண, ரியாலிட்டியை டைரெக்டாக ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க. ஓகே, அடுத்து ஹோல்டிங் பேக். இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையிலேயே அட்ராக்ஷன், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து அவங்க ஓப்பனாக சொல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாஸ்டில் வந்து ஹர்ட் அல்லது அந்த ரிஜெக்ஷனுக்கான ஒரு பயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனால தான் அவங்க வந்து லவ் ஆஃபர் பண்ண வேண்டிய இடத்துல கூட சைலண்ட்டாக இருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேசலாம், உங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். பட் அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த பாஸ்டில் ஏற்பட்ட அந்த wounds, அந்த பெயின், அதனால தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெசிப்ரோசிட்டி. இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜாக இருக்குது. நான் வந்து எஃபர்ட் போட்டால் அதே மாதிரி ஆப்போசிட் பர்சனும் எஃபர்ட் போடுவாங்களா? நான் எந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணுறேனோ அதே அளவுக்கு சின்சியராக அவங்களும் லவ் பண்ணுறாங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிவ் அண்ட் டேக் எனர்ஜி வேணும். இது வந்து ஒரு தரப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒன் சைட் லவ்வாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் க்ரஷ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் ஒரு ரெசிப்ரோசிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களோட லவ்வை அக்செப்ட் அதனாலேயே வந்து ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க. உங்கள் மேலே எமோஷன்ஸ் இருந்தால் தான் அதை சொல்லாமல் ஹோல்ட் பேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மனசில் டீப் திங்கிங் என்னென்னா, ஈக்குவலாக இருக்குமா, நான் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறனோ, எவ்வளோ கேர் கொடுக்குறனோ அதையே திரும்ப கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகேவா? டேரட் கார்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அவங்களுக்கு அட்ராக்ஷன் அண்ட் லவ் இருக்குது உங்கள் மேலே. ஆரக்கிள் கார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து இன்னுமே வந்து ஒரு ஹெசிடேஷனில் இருக்காங்க, எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க. ஆனால் டீப் இன்சைடு வந்து அவங்க நினைக்கிறது பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் தான். ஓகேவா? ரெண்டு பேருமே ஈக்குவலாக எஃபர்ட் போடணும். அப்படி ஈக்குவல் எஃபர்ட் இருந்தால் தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால்
அவங்க அதை ஓப்பனாக இன்னும் சொல்கிறதுக்கு அதை வந்து அவங்க ஓப்பனாக சொல்ல இன்னுமே டைம் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.